ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீச் டிலே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பீச் டிலேயில் குழந்தைங்களை எப்படி உட்கார வைக்கிறது, ஒரு இடத்துல குழந்தைங்களை எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களை எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. இப்போ மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்க ஒரு பிளேஸில் உட்காரவே மாட்டாங்க. ஏன்னா உட்கார்றதுக்கான அவங்களுக்கு அந்த இது இருக்கவே இருக்காது. சிட்டிங் டாலரன்ஸ் கிடையாது. உட்கார வச்சு பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உட்கார, ஒரு 5 மினிட்ஸ் உட்கார வைக்கலாம், ஒரு 10 மினிட்ஸ் உட்கார வைக்கலாம். இந்த மாதிரி தான் குழந்தைங்கள மோஸ்ட்லி உட்கார வைக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அந்த ஆக்டிவிட்டி கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு ஃபுட் சேர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் சேரை வாங்கி வச்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபுட் சேரில் அவனை உட்கார வச்சு அதில் பிளேட் வைக்கிற பிளேஸில் அது லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் வச்சுக்கிறேன் அந்த சேரை வச்சு அவனை அதில் சிட் பண்ணி உட்கார வச்சு நான் எந்த பக்கமும் அவனை மூவ் பண்ண விடாமல் வச்சுக்கிருவேன். மூவ் பண்ண விடாமல் வச்சுக்கிட்டு அது மேலேயே அவனுக்கு தேவையான சில ஆக்டிவிட்டி உள்ள திங்ஸை அவனுக்கு நான் கொடுத்தேன். என்னென்ன திங்ஸ் மோஸ்ட்லி ஆக்டிவிட்டிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஈஸியாக மோஸ்ட்லி ஈஸியாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் கப்பு, இந்த பேப்பர் கப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் கப் ஆக்டிவிட்டி தான் மோஸ்ட்லி நான் கொடுத்தேன். அந்த பேப்பர் கப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேப்பர் கப்பை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பேப்பர் கப்பு, இந்த வரிசையாக இருக்கிற பேப்பர் கப்பை இதை எடுத்து கீழே வைக்க சொல்லுவேன். இப்படி 1 by 1 எடுத்து இப்படி கீழே இப்படி ஸ்டெப் வைஸாக அப்படி வைக்க சொல்லுவேன். அவனை இப்படி வச்சு இப்படி வைக்க சொல்லிடுவேன். அழகா ஃபஸ்ட் அவன் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அவன் வைக்க ஆரம்பிச்சிடுவான். இப்படி வச்ச உடனே அப்படி என்ன பண்ணணும், அப்போ திரும்ப என்ன பண்ணணும், இந்த பேப்பர் கப்பை ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடுக்க சொன்னான்னா இதுக்குள்ளே ஊற்றி திரும்ப இப்படி 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 ஒன்றா அதுக்குள்ளே வைக்க சொன்னேன். இப்படியே வரிசை ஆக்டிவிட்டி கொடுக்க சொன்னேன். இந்த ஆக்டிவிட்டியில் அவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க அவனாவே, ஆனால் இந்த பேப்பர் ஆக்டிவிட்டி கப்பு அவனாவே எடுத்து பிரிக்க வச்சான். உள்ளே வை அப்படின்னு சொன்னோன்னா அவனாவே ஒன்று உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டான். இது அவனுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதே கப்பை என்ன செஞ்சேன் அப்படின்னா, திருப்பி சொல்லுவேன், திருப்பி இப்படி வைக்க சொல்லுவேன். இதே ஆக்டிவிட்டி இப்படி திருப்பி வை அப்படின்னு சொல்லுவேன். இப்படி திருப்பி வைப்பான். இதுலேயே இப்படி மாற்றி இந்த ஒரு பேப்பர் கப்பை வச்சு நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பான். இப்படி திருப்பி வச்சுட்டு திருப்பி வை, பின்னாடியே வை அப்படின்னு சொன்னேன். பின்னாடியும் வச்சான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுல் இருக்குது பார்த்தீங்களா, பவுலு, அதில் பவுலில் என்ன பண்ணால் அவனுக்கு தேவையான கொண்டக்கடலை, சின்ன ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்டாக இருக்கும் கொண்டக்கடலை, இந்த மாதிரி சொரசரப்பாக இருக்கிற பொருள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளதை ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு ஒன்றா எடுத்து போட வச்சு ஆக்டிவிட்டி கொடுத்தேன். ஒரு கொண்டக்கடலை, பெரிய கொண்டக்கடலையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்றா எடுத்து இன்னொரு பவுலில் போடணும். மொத்தமாக அள்ளி கொட்டக்கூடாது, ஒன்றா போடணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல உட்காந்து அவங்க அந்த இதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும், நல்ல கான்சன்ட்ரேஷனும் வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் ஒன்றா போட வைக்கிறது, சின்ன உருண்டையாக போட வச்சு அதில் மாற்றுறது. அப்புறம் மண் மாதிரி உள்ள பொருளை கொடுத்து அதில் தொட்டு நொரன்னு தொட்டு இதுலேருந்து கையால் அள்ளி போட சொல்கிறது. அப்புறம் அரிசியையும் அதே மாதிரி ஒரு பவுலில் இன்னொரு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் அள்ளி இப்படி போட சொல்கிறது. இந்த ஆக்டிவிட்டிலாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி, அதை ஒரு வாட்டர் பாட்டில், குட்டி வாட்டர் பாட்டிலில் வச்சுக்கிட்டு அந்த குட்டி வாட்டர் பாட்டிலில் ஒரு கப்பை கொடுத்து அந்த கப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவேன். இதுக்கெலாம் கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பில் தண்ணியை ஊற்ற சொன்னேன். ஊற்ற ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு சிந்தி தான் ஊற்றுங்க. அவங்களுக்கு உடனே அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னா, சடனாக பண்ணுவோம், உடனே ஸ்லோவாக தான் பண்ணணும், இந்த வேகத்தில் தான் தண்ணியை ஊற்றணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற கற்றுக்கிட்டான். ஃபஸ்ட்டு மட்டன்னு ஊற்றுறான். அப்படியே தண்ணி ஊற்று அப்படின்னா வாட்டர் கேனை திறந்து கொடுத்தா, வாட்டர் பாட்டில் திறந்து கொடுத்தோன்னா மட்டன்னு கப்பில் ஊற்றுறான். அப்படியே கூப்பிட்ற அப்படியே கவுத்திட்டான். அப்போ தெரியல. அப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேகத்தில் தான் ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சாலே அந்த கான்சன்ட்ரேஷனும் வந்துடும். அப்போ மெதுவாக கையை பிடிச்சி நான் அப்படி ஊற்ற வச்சோன்னா தண்ணி மெதுவாக அந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றுறான். கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ திருப்ப என்ன பண்ணுவேன், அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்ற சொன்னால் ஊற்ற தெரியல. வாட்டர் பாட்டில் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, ஓப்பன் அந்த வாட்டர் பாட்டில் கப்புனா அகலமாக இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் சின்னதாக இருக்கிறதுனால, வாய் சின்னதாக இருக்கிறதுனால அவனுக்கு ஊற்றுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணானே, இன்னொரு கப்பையே கொடுத்தேன். 2 கப்பையுமே கொடுத்து அந்த கப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன். ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மணி பீட்ஸாக குட்டி பீட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை த்ரெட்டை வச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கி என்ன பண்ணேன்னா, அந்த பீட்ஸை கோர்க்க வச்சேன், நூலில் வச்சு அவனை கையை பிடிச்சி கோர்க்க வச்சேன். ஆனால் இது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணையிலையுமே பேரண்ட் ஆனவங்க பக்கத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைங்க அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, சின்ன பொருளை கொண்டக்கடலையோ பீட்ஸையோ வாயில் வச்சுருவாங்க, அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம கண் முன்னாடி தான் எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் பண்ணணும்னு அவங்க சொல்லி தான் அனுப்புனாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு செகண்ட் கூட போகக்கூடாது. 1 hour நம்ம குழந்தைங்களுக்காண்டி
1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் உட்காந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க, 5 நிமிஷம் உட்காருவாங்க. அப்படியே அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்றது டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரி பீட்ஸை கோர்க்க வச்சேன். கோர்க்கலை, அவன் பீட்ஸ்லாம் அவனுக்கு கோர்க்கவே தெரியல. நானாக தான் கையை பிடிச்சி இழுத்தேன், கொட்டிட்டு ஓடிடுவான். அது கலர் கலராக இருக்கிறதுனால அந்த பீட்ஸ் எடுத்து இறச்சி விட்ருவான். இந்த மாதிரி தான் பண்ணினான். ஆனால் வந்து அந்த பீட்ஸ் வந்து கோர்க்க வச்சேனா. அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா கிளிப்பு, துணி காய போடுற கிளிப்பு பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி. எப்படின்னா இந்த கிளிப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி அழுத்தி அவங்க இப்படி பண்ணணும். இப்படி பண்ணாலே பெருசு தான். அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்க முடியல. அப்படி வச்சு இந்த கப்பை இப்படி தூக்க சொல்லுவேன். இந்த கப்பை அப்படியே வந்து தூக்க சொல்லணும். தூக்க சொல்லணும்னா அப்போ எடுக்க சொல்லணும். இது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி கப்பை வச்சு இப்படி எடுக்க வச்சு இப்படி வச்சாங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டி. அப்புறம் செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, செல்லோ டேப்பு. அதை வந்து என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை செவத்தில் ஒட்ட வச்சு அது ஸ்டார் மாதிரியோ டிசைன் பண்ணி ஸ்டார் மாதிரி அது மாதிரி ஒட்ட வச்சு அந்த பேப்பரை வந்து அந்த செல்லோ டேப் பேப்பரை வந்து அவன் உரிக்கணும். அப்படி உரிச்சு எடுக்கணும். உரிச்சு எடுத்தால் இது கொஞ்சம் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும், கான்சன்ட்ரேஷன் வரும். அது எப்படி உரிக்கிறது எடுக்கிறது அப்படின்றத தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தேன். அது மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரஷ் பண்ணி அழுத்தி அவனா அந்த பேஸ்ட்டை வந்து வெளியில் கொண்டு வர வைக்கணும். அதாவது ஒரு செயலை வந்து எந்த வேகத்தில் எப்படி செஞ்சால் அந்த செயல் வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற வேகன்றது அவனுக்கு தெரியும். அப்படின்றதுனால மெதுவாக தான் அந்த பேஸ்ட் இப்படி டவக்கு நமக்குனா பேஸ்ட் வந்து என்னது எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வைக்கணும். அந்த பேஸ்ட் பிதுக்கி வெளியில் வைக்கிறது அது ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டிஸை கொடுத்தாங்க. இது எல்லாமே என்ன பண்ணேன்னா நானாக தான் வீட்டில் வந்து கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, ஆனால் எல்லாமே சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொன்னாங்க. அதுவும் நம்மளா போய் கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல அப்படின்னு நான் நெட்டில் பார்த்தேன், இவங்களை பற்றி பார்த்தேன், அவங்கள பற்றி பார்த்தேன், இந்த ஆக்டிவிட்டிலாம் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு நானாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆமாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரே வேர்டில் சொல்லிட்டாங்க. இப்போ நானாக தான் இந்த ஆக்டிவிட்டிலாம் என் குழந்தைக்கு நான் கொடுத்தேன். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பாஞ்சு தண்ணியில் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளது வந்து இந்த இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணுவோம்னா டஸ்ட்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களாம் நம்ம இப்போ வந்து இதில் உட்டில் இருக்குது டஸ்டர். முன்னாடி வந்து போர்டில் அழிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்சை வாங்கி என்ன பண்ணுவாங்களா, ஒரு 2 பவுல் வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி, இன்னொரு பவுலில் வந்து எம்டியாக இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் அந்த தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்பாஞ்ச் தண்ணி ஃபுல்லாகிடும். அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். அதை என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பாஞ்சை வந்து புளியணும். இன்னொரு பவுலில் புளிய சொல்லணும். தண்ணியை வச்சு புளிக்க தெரியாது. அவன் கையை பிடிச்சி எல்லா ஆக்டிவிட்டியுமே நானாக தான் பண்ணினேன். பவுலில் பிடிச்சி இன்னொரு பவுல் வந்து புளியணும். புளிஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பவுலில் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலில் டிப் பண்ணி இதுலேருந்து அந்த தண்ணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி புளிஞ்சு எடுக்க சொன்னேன். இது ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டுன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவனுக்கு கொடுத்தேன். பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, பேப்பரையெல்லாம் கட் பண்ணி பிரித்து போடுறது, டேப் பண்ணுறதுலாம் ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுக்கையில் வந்து உங்கள் குழந்தைங்களோட என்ன பண்ணுறது கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி அந்த குழந்தைங்க ஒரு இடத்துல உட்கார நேரமும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு உட்கார மாட்டாங்க. பிடிச்சி இப்படி கஷ்டப்பட்டு எப்படி புஷ் பண்ணி தான் உட்கார வைக்க முடியும். அப்புறம் போக போக அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காருவாங்க, 10 நிமிஷம் உட்காருவாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக அவங்களோட வந்து சிட்டிங் டாலரன்ஸும் அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரும் அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, பால் இருக்குது பார்த்தீங்களா, கலர் பால் வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த பேஸ்கெட்டை ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இன்னொரு பேஸ்கெட்டை தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னா அங்கேருந்து ஓடி போய் இந்த பாலை எடுத்துகிட்டு வந்து இந்த பேஸ்கெட்டில் போடணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு பாலாக எடு, ரெட் பால் எடு, க்ரீன் பால் எடு, ஒயிட் பால் எடு அப்படின்றத அந்த நேமை சொல்லி அந்த பாலை வந்து இன்னொரு பவுலில் போட சொன்னேன். போய் போட்டதுக்கப்புறமா திரும்ப மாற்றி இந்த ஆக்டிவிட்டீஸை கொடுத்தேன். டெய்லி நீங்கள் 2 ஆக்டிவிட்டீஸை கொடுக்கலாம், ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து டயர்டாயிடுவாங்க, பிடிக்காமல் போயிடும், அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நீங்கள் மாற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் நிறையா பண்ண. இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் பிளாக்ஸை ஃபுல்லாக கோர்க்க ஃபுல்லாக அவன் கொடுத்தா கோர்க்கவே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் பிளாக்ஸை அவன் கோர்க்கு ஜாயின் பண்ணணுன்னா என்னென்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ண, அந்த பில்டிங் பிளாக் எடுத்து அவன் வரிசையை அடுக்க ஆரம்பிச்சிட்டான்.
அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நான் பில்டிங் பிளாக்ஸ் அவன் கோர்க்குறப்ப ஜாயின் பண்ணுறப்ப பண்ணட்டும் அப்படின்ட்டு அதை ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன், ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தேன். பாக்ஸில் போட்டோன்னே அவன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டினான். கொட்டிட்டு திரும்ப என்ன பண்ணேன், இன்னும் அதே கீழே கொட்டினதை எடுத்து திரும்ப வந்து உள்ளே போட சொன்னேன். அவன் வந்து உள்ளே போட்டான். அப்போ வந்து ஒரு பொருளை எடுத்தா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணல, ஒரு பொருளை எடுத்தால் இந்த பாக்ஸ்லேருந்து தான் எடுத்தோம், இந்த பாக்ஸில் திரும்ப வைக்கணும் அப்படின்றதே வரும். இதே மாதிரி டீ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, குழந்தையில என்ன பண்ணுவோம்னா, டீ குடிச்சு டம்ளரோ பால் குடிச்சு டம்ளரோ என்ன பண்ணுவான், கொண்டு போய் வாஷ் பேஷனில் அவன் ப்ராப்பராக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா 6 மாதத்துலேருந்தே அவன் கொஞ்சம் ப்ராப்பராகவே இருந்தான். எடுத்த இடத்துல தான் வைப்பான். இந்த மாதிரி இருக்கவுமே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக குழந்தைங்க வந்து அந்த ப்ராப்பராக இருக்கிறது வந்து இருக்காது. இவன் கொஞ்சம் ப்ராப்பராக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தான். ப்ராப்பராகவே எல்லா திங்ஸையும் வைக்க ஆரம்பித்தான். அப்போ நான் நிறைய இடத்துல கேட்டேன், ப்ராப்பராக இருக்கிறது நல்லது தானே, உங்களுக்கு நல்லது தான், நீங்கள் பண்ணுறதை பார்த்து அவன் அப்படியே பண்ணுறான், இமிட்டேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இவன் பாய் சொல்லவே இல்லை. 1 இயர் வரைக்கும் இவன் பாய் சொல்லவே இல்லை, பாய் சொல்லவே தெரியாது. 2 இயர்ஸ் வரைக்குமே இல்லை, ஒழுங்காக பாய் சொல்ல மாட்டான், அவன் சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டான், அவனுக்காக தோன்றப்ப தான் சொல்லுவான், எல்லாம் சொல்லவே மாட்டான். 2 இயர்ஸ்க்கு மேலே 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பாய் சொல்லவே ஆரம்பித்தான். ஓகே, இந்த கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.